ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். உலக இரட்சகராகிய ஆண்டவர் உலக தோற்றங்களுக்கு முன்னே மானவ ஜாதியுடைய பாபத்திற்கு பரிகாரமாக தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய விடுதலுக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை அவர் உலகத்திற்கு அனுப்பினார் என்று சரித்திரத்தில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறாங்க. தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனையும் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த பகல் வேளையில் தேவனுடைய ஆலயம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவாலயம் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது தேவாலயத்தை குறித்து மிக முக்கியத்தை கொடுத்திருந்தாங்க. புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது அதே தேவாலயத்திற்கு அதைவிட அதிகமாக கவனத்தையும் அதிகமான வெயிட்டையும் அன்று கொடுத்து அவர் தம்முடைய சபையை நேசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆண்டவர் தேவ ஆவியானவர் தங்கும்படி உங்கள் நடுவிலே ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாக கற்றுக் கொடுத்தாங்க. மோசை அந்த நாட்களில் ஜனத்தை நடத்தியா ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பண்ணப்பட்ட அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு தேவ மனுஷன். ஆரம்ப நாட்களிலிருந்தே ஆண்டு தேவாலயத்தின் மேலே மிகவும் வைராகியம் உள்ளவனாக இருந்தார் என்று வேதத்தில் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் வாசம் பண்ணும்படி ஒரு இடம் தேவை. இந்த நாட்களில் பார்க்கும்போது மனுஷன் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று பல விதத்தில் சுரூபங்கள் உண்டாக்குறாங்க, பல விதத்தில் இடங்கள் உண்டாக்குறாங்க. ஆலயம் என்று சொல்லி, டெம்பிள் என்று சொல்லி பலவிதமான பேர்களை கொடுத்து தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் விரும்பிய ஆலயம் அப்படிப்பட்டதல்ல. யாத்ராகம் 25:8 வாசிக்கும் போது, நான் வாசம் பண்ணும்படி உங்கள் நடுவிலே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அந்த இடத்தை ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல, அதனுடைய மெஷர்மெண்ட், அதனுடைய அளவு, அதனுடைய ஒவ்வொரு விதமான ஸ்டெப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம் வாசிக்கும் போது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது தெளிவாக என்று சொல்கிறான். அப்போ பூமியில் தேவன் தங்கும்படி ஒரு இடத்தை அவன் விரும்பினாங்க. அந்த இடம் நாட்களில் புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது அந்த இடம் நம்ம என்று சொல்லி வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆரம்ப நூற்றாண்டுகளில் மோசே உண்டாக்கிய ஆலயம் அது 600 வருடம் தான் நின்றது. அது முடிஞ்ச பின்பு சலோமோனுடைய தேவாலயம்னு சொல்லப்பட்டிருக்கு. சலோமோனுடைய தேவாலயம் 500 வருடங்கள் நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது முடிஞ்ச பின்பு நெபுகத்நேசர் அந்த ஆலயத்தை மறுபடியும் உண்டாக்கினாங்கன்னு சொல்லி அதை வாசிக்கிறோம். கடைசியாக வந்து அந்த ஆலயம் ஹேரோதா ராஜனுடைய காலத்தில் ஆலயம் அழிக்கப்பட்டு ஹேரோதா ராஜா 46 வருடத்தினாலே இன்னொரு ஆலயத்தை கட்டினாங்க. அது AD 70ஆவது நூற்றாண்டில் தீத்து ராயனுடைய காலத்தில் அது தரைமட்டமானது. இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் என்று சொல்லுகிற தேவாலயம் கிடையாது. அப்போ நான் ஏன் இது சரித்திரம் சொல்லுங்க கேட்டால், பூமியிலே ஒரு ஆலயம் தேவை. அந்த ஆலயத்தில் வானத்தையும் பூமி உண்டாக்கினா ஆண்டவர் வசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேற உலக பிரகாரம் மனுஷனோ உலகத்தில் இருக்கிற இந்த ஆவியோ எந்த ஆவியும் வசிக்கும்படிக்கு உள்ள ஆலயத்தை உண்டாக்க ஆண்டவர் சொல்லவில்லை. தேவன் வசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்களே அந்த தேவாலயம் என்று வாசிக்கிறோம். 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற என்றும் அறிவீர்களா என்று வாசிக்கிறோம். நீங்க தேவாலயம். மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தை குறித்து சொல்லலை, வேற கல்லினால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தை குறித்து சொல்லலை, வேற பல பொருட்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு இடத்தை குறித்து சொல்லலை. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அந்த ஆலயம் தேவனுடையதாக பிலாங் டு காட். தேவனுடைய சொத்து இருந்துச்சுன்னா தேவனுடைய பொருள், அது தேவனுடைய இடம், அது
தேவன் தங்க வேண்டிய இடம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடு காலத்தில் அவர்கள் உண்டாக்கின ஆலயத்தில், சலோமோனுடைய தேவாலயத்தில் ஆண்டவர் இறங்கி வந்தார்னு அதில் வாசிக்கிறோம். அங்கிருக்கிற ஆசாரியர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி தேவனுடைய அக்கினி அங்கே நிறைந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை ஆலயத்திற்குள் இருக்க வேண்டும் சொன்னால், இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்குள்ளேயே அந்த அபிஷேகம், அந்த அக்கினி, தேவனுடைய வார்த்தை நிறைந்து இருக்க வேண்டும். நமக்குள்ளே சொல்லும்போது நம்முடைய மூளையில் இருக்கிறாரா, நம்முடைய கரங்கள் இருக்கா இல்லையா? கிடையாது. நம்முடைய ஹிருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ணார். யூ ஆர் த டெம்பிள். அப்போ நீங்கள் உங்களுடைய ஹிருதயத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ணும்படி இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் அநேக வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க. எபேசியர் 2 அதிகாரம் 20 கிறிஸ்து அந்த ஆலயத்தினுடைய மூலக்கல் என்று சொல்லப்பட்டிருக்க. கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற ஆலயம் உறுதியாக நிற்கும் என்று வேதவாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்தை மண்கூடாரமாய் பூமியில் இருக்கும்போது நம்ம ஒரு ஆலயத்தை உண்டாக்குறோம். அது இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு நல்ல பவுண்டேஷன் போடுறோம். அப்போ அந்த பவுண்டேஷன் மேலே தான் அந்த கட்டடம் நிற்கும். அப்போ கிறிஸ்துவாகிய மூலக்கல்லின் மேல் நாம் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டினால், அதுக்கு விரோதமாய் மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், வெறும் காற்றடித்தாலும் அந்த ஆலயம் அசையாது. அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயமாகிய தேவ பிள்ளையாக நம்முடைய ஹிருதயத்திற்குள்ள இருக்கிற தேவன் எப்பொழுதும் உறுதியாக இருக்கும்படி இந்த ஆலயத்திற்கு விரோதமாய் எந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ரோமர் கழுதிய நிரூபம் அதனுடைய 12 அதிகாரத்தில் 1 ஆண்டவர் தங்குகிற பரிசுத்த இடம். இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுக்கு பிரியும் பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் எல்லாருடைய ஹிருதயத்தில் தங்க மாட்டார். யாருடைய ஹிருதயத்தில் தங்குவார்னு கேட்டாக்கா, பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய். அது எபேசியர் 2 அதிகாரம் 21 ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்களை சொல்லி ஆண்டவர் சொல்ல. அப்ப நான் பரிசுத்தர், நம்முடைய தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறாங்க. நம்ம உருவாக்கிய தெய்வம் அவர் பரிசுத்தர். அவருக்குள்ளே எந்த விதமான கலங்கம் கிடையாது, அவருக்குள்ள எந்த விதமான பாவம் கிடையாது, அவருக்கு எந்த விதமான தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வன் நம்முடைய குருவாயிருந்தா, நம்முடைய தகப்பனாயிருந்தா, அவரே போல நாம் மாறணும். அவரே போல நாம் மாறினால்தான் நமக்குள்ள அவர் இருப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷன் பல விதத்தில் சொல்லுகிறாங்க. மனுஷன் சொல்லுவாங்க, அங்கே போனால் தேவனை பார்க்க முடியும், இந்த இடத்துல போனால் கடவுளை பார்க்க முடியும்னு. ஆனால் எங்கே போனாலும் அவர் பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய பாவங்களை ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் நீங்கள் அவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு, ஆண்டவரே என்னை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய குரலை மன்னியும், ரத்தத்தில் என்னை கழுகும், ரத்தத்தில் என்னை கழுகி பரிசுத்தமாக்கும், உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கொண்டு ஆண்டவரின் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி ஜெபித்தால், ஆத்மார்த்தமாய் முழு ஹிருதயத்தோடு கூட நீங்கள் ஜெபித்தால், இயேசு அந்த இடத்துல கடந்து வந்து உங்கள் நடுவில் பேசுவாங்க. அப்பொழுது அவர் உங்கள் ஹிருதயத்திற்குள்ள கடந்து வரும். அந்த பரிசுத்தமான ஹிருதயத்திற்குள்ள அவர் வசிக்க அவர் வாஞ்சிக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் 6 எப்படி வாசிக்கிறோம், பேதுருடைய வாழ்க்கையில், சீமோனுடைய வாழ்க்கையில் செய்த சில சம்பவங்கள். சீமோனுடைய படகை அவன் சுத்தப்படுத்தினாங்க, கழுகினாங்க. கழுகி தம்மையுடைய படகாகி இந்த ஹிருதயத்தை சுத்தப்படுத்திய போது இயேசு அவருக்குள்ள கடந்து வந்தார் என்று அதில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரத்தினுடைய 6 இரவு முழுவதும் மீன் பிடிச்சும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. காரணம், அவனுடைய படகு சுத்தமில்லை, அவனுடைய ஹிருதயம் சுத்தமில்லை. இன்னைக்கு தேவன் உங்கள் ஹிருதயத்தில் தங்க வேண்டும் சொன்னால் உங்களுடைய ஹிருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்கணும். இன்னைக்கு பணம் பெருகும் போது தேவன் மேலுள்ள பரிசுத்தம் குறைந்து போகிற அனுபவத்தை நம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிறான் அருமையான தேவஜனமே, அருமையான சகோதரர்களே, உங்களுடைய ஹிருதயத்திற்குள்ள ஆண்டவரை இயேசு தங்குறாரா என்று ஒரு நிமிடம் உங்களை நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்து பாருங்களேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய கிரியைகள் ஒரு மரத்தினுடைய கனினால் தெரியும் அந்த மரத்தினுடைய நிலைமை. நம்முடைய கிரியைகள்னால் தெரியும் நம்முடையதான
ஃப்ரூட்டு பலன் என்று சொல்லி வாசிக்கிறோமோ, நாம் ஆண்டவரை எவ்வளவுக்குள்ள நேசிக்கிறோமோ அதுக்கு தகுந்து தேவன் நம்மை நேசிப்பாங்க. நீதிமொழி வசனம் உண்டு, என்னை நேசித்தால் அவனை நேசிப்பேன்னு சொல்லி வாசனம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய முழு இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக சிந்தி அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று வாசிக்கிறோம். எதற்கு அவர் ஜீவனை விட்டார் கேட்டாக்கா, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறுத்த என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கும்படிக்கா, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் என்னை உங்களை உட்கார வைக்கும்படிக்கா அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் உலகத்திற்கு அனுப்பினாங்க. அவருடைய ரத்தம் தான் என்னை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தான் எனக்காக கிரியத்தை செலுத்தினாங்க. நாம் ரட்சிப்படைய நாம் ஆண்டவர் சன்னிதியில் கடந்து வர நாம் எந்த பணத்தையும் கிரையாய் செலுத்தவில்லை, எந்த விதமான பொக்கிஷத்தையும் கொடுக்கவில்லை. அவன் மேலே மனமிறங்க நிமித்தமாக, இயேசு உங்களில் மனமிறங்க நிமித்தமாக இன்னைக்கு நீங்கள் இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தோடு கடந்து வந்திருக்கிறப்ப, கிறிஸ்துவாகிய மூலக்கல்லின் மேல் சபையை கட்ட வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. உலகத்தினுடைய அந்த சக்தியும் நம்முடைய தேவன் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திற்கு மேலே வரவே வராது. காரணம், இது இரத்தத்தினால் கட்டப்பட்ட ஆலயம். இயேசுவினுடைய வாலிபத்தில் 33 வயதில் தம்முடைய இரத்தத்தை அவன் சபை உருவாக்க வேண்டும், அவன் தேவ ஜனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய இரத்தத்தை சிந்தினாங்க. இன்னைக்கு இரத்த சாட்சியாய் இயேசுவுக்காக மரித்தவர்கள் ஆயிரக்கணக்கிന് லட்சக்கணக்கிന് ஜனங்கள் தம்முடைய ஜீவனை இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் சிந்தினாங்க. அதுதான் இன்னைக்கு சபையுடைய ஒரு முதல் கூட்டாய் மாறி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் வேதாகமும் சொல்லுதல்லவா, ரத்தம் சிந்துது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தினா உலகத்தில் இயேசு அல்லாமல் வேற ஒருவர் இருந்தால் நீங்கள் காமிச்சு கொடுங்க, நீங்கள் சொல்றதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இதுவரையும் நான் கண்டது கிடையாது, என் காதில் கேட்டது கிடையாது. உலக இரட்சகராகிய இயேசு மானவ ஜாதியுடைய பாபத்திற்கு பரிகாரமாய் அவர் உலகத்தில் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாங்க. அதனால நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசு என்கிற பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர், இரட்சகர் என்று அர்த்தம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது இரட்சகராய் பிறந்த இயேசு என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. அதனால் we are not belongs to us. நம்முடைய பிள்ளைகள் அல்ல, நமக்குரியவர் அல்ல, நம் ஆண்டவருக்காக அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. யெசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது you are not belongs to you என்று வாசிக்கிறோம், you are belongs to me என்று சொல்லி, நீங்க என்னுடையவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய சொத்து தான் நம்ம, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம. அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது தேவனுடைய வாசஸ்தலமாய் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் தங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாசஸ்தலம், ஒரு ஆலயம் தான் இந்த மண் கூடாரம். இந்த மண் கூடாரத்தை ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கைவேலை இல்லாத நித்திய கூடாரத்திற்குள்ள பிரவேசிக்கும்படி தேவன் இந்த மண் கூடாரத்தில் நம்மோடு கூட உண்டு என்பதை மறக்க வேண்டாம். இந்த மண் கூடாரத்திற்கு நாம் கொஞ்சம் காலம் முடியும் போது இந்த மண் கூடாரம் உடைந்து போகும், அது மண்ணுக்கு போயிடும். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சன்னிதானத்தில் எடுக்கப்படும். அப்போ இந்த தேவாலயம் எப்போதும் பரிசுத்தமாக இருந்தால்தான் மேல் எடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். அதோடு கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் வாசிக்கும் போது இது கர்த்தர் தங்குற ஒரு வீடு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு நம்முடைய வீடை சரீரமாய் தங்குற வீடை எவ்வளோ அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளோ அழகுபடுத்துகிறோம் இல்லையா, எவ்வளோ நீட்டாக நம்ம கட்டுகிறோம், எவ்வளோ நீட்டாக நம்ம வைக்கிறோம். அதே போல் இந்த ஆலயம், தேவன் தங்குற ஆலயத்தை நீங்கள் எவ்வளவு அழகாக வைக்கிறீங்க. இது வஸ்திரத்தை போடுகிறதுனால வேற முகத்தில் பவுடர் போடுறதுனால, வேத வசனத்தை தியானம் செய்கிறதுனால உங்களை நீங்கள் அழகுபடுத்தலாம். வேத வசனத்தை படிக்கிறதுனால, வசனத்தின்படி ஜீவிக்கிறதுனால, வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிறதுனால உங்களை நீங்கள் அழகுபடுத்தலாம். இது அதனுடைய ரூட், அதனுடைய சீக்ரெட் இதுதான். நீங்கள் நாளுக்கு நாள் வேத வாசிங்க, வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் மேன்மையான ஆண்டவர், சர்வவல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவான்.
இன்னைக்கு உங்களுடைய நடுவில் வாசம் பண்ணும்படி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நானும் சொல்லுகிறேன், உங்கள் நடுவில் இயேசு வாசம் பண்ணும்படி விரும்புகிறாங்க. உங்கள் நடுவில் இயேசு வாசம் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய ஹிருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹிருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹிருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூடாத, தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கூடாத பாவமான எத்தனை காரியங்களை நீங்கள் உங்களை ஹிருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு அது பிரியமா? உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியம், ஒரு பொருள் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது சீ என்று சொல்லி நீங்கள் எடுத்து வீசுவீங்களே. ஆனால் உங்களுடைய ஹிருதயத்திற்குள்ள தேவனுக்கு பிடிக்காத பாவமான காரியங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான பாதனை நடத்தும் என்று சொல்லி சங்கீதகாரம் பாடுகிறாங்க. வேதனை உண்டாக்குற ஏதாவது வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து இன்னைக்கு உங்களுடைய ஹிருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தராயிருக்கும் போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லி ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து சொல்லு. ஒரு ஆனிமல்ஸ் ஒரு மிருகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லலை நீ பரிசுத்தமாயிருன்னு சொல்லி. அவருடைய சாயலில், அவருடைய எண்ணத்தில், அவருடைய சுபாவத்தில் உருவாக்கப்பட்ட மனுஷனாகிய உங்களையும் பார்த்து ஆண்டு சொல்லுகிறாங்க, நீங்கள் என்னை போல மாற வேண்டும். எபேசியர் நிருபத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்துவின் தலையளவு நாம் வளர வேண்டும் என்று சொல்லி. காரணம், அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கும்படிக்காக மறுபடியும் வந்து அவர் நம்மை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்போ அவரோடு கூட நாம் உட்காரணும்னு சொன்னால் அவர் இனி எப்படி வருவா? ராஜாவாய் வருவா. அப்ப நம்ம யாரு? ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆலயமாய் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நம் மறந்து போகக்கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கும் போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர் பரிசுத்த கூட்டமாய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த கூட்டம் தான் தேவ சபை. ஒரு மண் கூடாரமாகிய இந்த ஆலயம் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் கூடியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பரிசுத்த கூட்டமாய், கூடாரமாய், ஒரு கூட்டமாய் இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். பரிசுத்தவான்கள் ஒன்றாய் இருப்பது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமான காரியம். அதை நான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்க. ஆண்டவருடைய வருகை நாளில் நாம் அவரோடு எடுக்கப்படும்படி நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவர் விரும்பும் போல நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்படி பரிசுத்தமாய் இல்லாமல் இருக்கிற ஒரு நபரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்து கேட்டோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற என்றும் அறிவீர்களா? அடுத்த வசனம் மிக முக்கியமானது, நீங்கள் கவனிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள் உண்டென்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ உங்களுக்குள் இருக்கிற தேவாலயம், உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மகிமையை நீங்கள் உலக பிரகாரமான பாவத்தின் மூலமாக அதை கெடுத்து போட்டால் ஆண்டவருக்கு ஒரு முகதாட்சண்யம் இல்லை, அவர் உங்களை கெடுத்து போடுவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. இப்படி சொல்லும் போது சில கோபம் உண்டாகும். காரணம், அவர் ஆண்டவனை சகிப்பார், என்னை கெடுத்து போடுவார்ன்னு சொல்லி. உண்மையில் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அவர் யாராயிருந்தாலும் சரி, அவர் போதகராயிருக்கலாம், அவர் பெரியவர்களாயிருக்கலாம், ஒரு விசுவாசியாயிருக்கலாம், ஒரு எப்படிப்பட்ட நபராயிருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டுடைய உயிரே அவருடைய ஆலயம்தான். அப்படின்னு சொன்னால் ஆண்டோட உயிரே நீங்கள் தான் அந்த தேவாலயம் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. அவனே தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆலயம் நீங்க தான். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட், இன்னொருவர் அல்ல. அந்த ஆலயத்தில் தேவன் எப்பொழுதும் தங்கும்படி விரும்புகிறாங்க. இன்னைக்கு இந்த செய்தியை, இந்த தொலைபேசி மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய நண்பர்களே, இயேசு உங்களை ஹிருதயத்தில் தங்கும்படிக்கு விரும்புகிறாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த அந்த பரிசுத்தம்
உங்களுடைய ஹிருதயத்திற்குள்ளேயும் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்ன இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் என்னுடைய ஹிருதயத்தில் வசிக்கும்படிக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த குறைகளை நீ மன்னியும், இந்த குற்றங்களை நீ மன்னியும், மை போல என்னை மாற்றும். இன்னைக்கு என்னோட உள்ளத்தில் வாரும், என்னுடைய ஹிருதயத்தில் தங்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இயேசுனுடைய இரத்தம் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க ஆயத்தமாய் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்ல உண்டு. ரோமர் 8 அதிகாரம் 10 வசனம், யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 23 வசனம். இதெல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவருடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் உண்டு வாசிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளே போதும் இருக்கும்படி, தேவனுடைய ஆலயமாய் நம் மாறும்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல சிலப்போ நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கலாம், இல்லாவற்றை ஏதாவது அலுவலகத்தில் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் கூட ஒரு நிமிடம், ஆண்டவரே நீ என் உள்ளத்தில் வாரும், என்னை நீ பரிசுத்தமாக்கும், உமக்கு விரோதமாய் செய்த பாவமான எல்லா காரியங்களிலும் என்னை விடுவியும், அக்கிரமங்களாலும் பாவங்களால் மரித்த என்னை உம்முடைய ரத்தத்தினால் நீ உயிர்ப்பியும் ஆண்டவர்னு சொல்லி ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொலைபேசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் தேவனுடைய மகிமை காணும்படி உதவி செய்யும். அவர்களுடைய ஹிருதயம் தேவனுடைய ஆலயம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இருக்கிற இடத்துல உண்மை நேசிக்க, இருக்கிற வேலையில் இயேசுதான் தெய்வம் என்று அறிவிக்கிடும்படி உதவி செய்யும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ ஏக்காலத்தோடும் இறங்கி வரும்போது ஆண்டவரே இவர்களும் கூட உம்மோடு கூட எடுக்கப்படும்படி நீர் அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய ராஜ்யத்தில் இவர்களும் பிரவேசிக்க ஒரு உதவி செய்வீராக. தேவையெல்லாம் சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த செய்தி கேட்ட யாவருக்கும் ஹிருதயத்தினால் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த தொலைபேசி மூலமாக தேவனுடைய செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நேரத்தை நீங்கள் செலவிட்டதுனால பல மடங்கு நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பா. இந்த இந்தியன் ரிவைவல் அசம்பிளி ஆகிய நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பேன் சொல்லி வாக்கு தருகிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள எங்களை தொலைபேசி நீங்கள் அணுகுங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.